எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தா இவரோட ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு தெரியல. அதுதான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சொல்லிக்குமார். ஆக்சுவலி அவர் கேட்ட கொஷின் வந்து நீ பண்ண ஆன்சரு ஓகே ரைட்டு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனால் அவர் சொன்னது உண்மை பிரதர், நீங்கள் சொன்னது உண்மை. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஆர்டிகுலேட் பண்ண வரல அப்படின்னா கூட அவன் ஹிடன் அஜெண்டா எதுவும் இல்லாமல் எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கண்டிப்பாக சிம்பத்தி கிரியேட் ஆகும். ப்ரோ இந்த ஆதிரை இஷ்யூல ஆதிரை என்ன ப்ரோ சொன்னா? அவன் வெறும் டாக்ஸிக்னு தானே சொன்னான். இவன் ஏதோ மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டனா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் கமருதீன். ப்ரோ உங்களுக்கு எல்லாமே ப்ரோ காமிப்பாங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் வெறும் அரோராவும் ஆதிரா பேசுறது மட்டுமா பார்க்குறீங்க? இல்லை லைவே எடிட்டிங் தான் பிரதர். நீங்கள் பார்க்குற லைவே எடிட்டிங் தான். அந்த ஒரு நைட் லைவ் பார்த்தேன் ப்ரோ, அரோராவும் ஆதிராவும் பேசுறது. அதுல பேசி முடிச்சிட்டாங்க. அதுல எதுவும் சொல்லியா அவன்? இப்போ துஷார்ட்ட உட்காந்து சொல்றாங்க நிறைய இடத்துல நாங்க மைக் எல்லாமே பேசியிருக்கோம்ட்டு. நீங்க எப்படி பாத்திருப்பீங்க? பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாக்குற லைவே எடிட்டிங் தான். ஓகேவா? இங்க வினோத்தும் திவாகரோட விஷயம் போயிட்டு இருக்கும்போது அங்க சைட்ல வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும். அது நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல ப்ரோ, 24 மணி நேரமும் அந்த வீட்டுல எல்லாமே 24 மணி நேரமும் அந்த வீட்டுல எல்லாமே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் 24 மணி நேரமும் நீங்க ஒருத்தரை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்களே எடிட்டிங் வெர்ஷன் தான் பாக்குறீங்க. நல்லா நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு டாபிக் பேசிட்டே இருப்பாங்க யாராவது, உடனே அடுத்த டாபிக் அவங்க அந்த டாபிக் முடிஞ்சு கூட இருக்காது. உடனே அவன் என்ன பண்ணுவான், பெட்ரூமை காமிப்பான், இல்லைன்னா லிவிங் ரூம்ல 2 பேர் பேசிட்டு இருக்கிறத காமிப்பான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா ப்ரோ, ஆக்சுவலா பாதி இஷ்யூ வந்து நமக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சண்டை போடும்போது தான் என்ன இஷ்யூனே தெரியும். அது ஓகே. ஆனா அரோராவே இன்னைக்கு வந்து இல்ல அவ அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா தெரியுமா 2 வாட்டி. அவ சொல்லல அப்படின்னு சொல்லும் போது இவன் அந்த மாதிரி எப்படி வந்து கேட்டிருப்பான்? அதான் அரோரா அவன் டைரக்டா சொன்னது ஃபேஸ் டு ஃபேஸ் தானே கேட்டான். இல்ல இவன் வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் தானே கேட்டான். அப்போ சொன்னதை தானே கேட்பாங்க. ஆதிரி ஜஸ்ட் என்ன சொன்னானா, இவன் டாக்ஸிக் அந்த மாதிரி தான் சொன்னான். எனக்கு தெரிஞ்ச அரோரா வந்து எக்ஸ்ட்ராவா ஏதோ பேசியிருக்கா கமருதீன் கிட்ட. அது ஆதிரை சொல்லாதலாம் ப்ரோ. அந்த லைவ்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசினது கேட்டிருக்காது. அவங்க கிட்ட போய் பேசுவாங்க, மைக்லயே கூட கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா அவன் கேட்டது என்னன்னா, ஏன் வெளியில் நடந்த பர்சனல் விஷயத்த இங்க வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் அவன் கேட்டான். அவன் கோவப்பட்டது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா அவன் ஒரு சில வார்த்தையை விட்டுறான். அதனால அவன் கேட்க வந்த இன்டென்ஷனை விட அவன் என்ன வார்த்தை விடுறான் அப்படின்றது அது வந்து மறைச்சிடுது. ஆனா அவன் கோவப்பட்டது கரெக்ட் தான். ஏன்னா வெளியில் நடந்த விஷயத்த நீ அப்படி யாரு கூடயும் அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அதுவும் அவனை பத்தி நல்ல விஷயம்னா பெரிய பிரச்சனை வராது. பட் அவனை பத்தி தப்பான விஷயம் மாதிரி தான் அங்க போட்டு ஆச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப அவன் சொன்னது கோவப்பட்டது கரெக்ட். பட் அது அவன் நிறைய தடவை இப்ப மட்டும் இல்லை, நிறைய தடவை கரெக்டான கோவப்பட்டாலும் அவன் வார்த்தை விட்டதுனால அது தப்பா போயிட்டு முடிஞ்சிடுது. இன்னொன்னு அரோராவை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க வந்து இருட்டானாலே பாதி டைம் வந்து மைக்கை மறைச்சிடுவாங்க. துஷார்கிட்ட இருக்கட்டும் யார்கிட்ட இருக்கட்டும் குசுகுசம் தான் பேசுவாங்க. ஸோ அதில் நிறைய நம்மளுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். இன்னொன்னு கமருதீன் வந்து ஆதிராவை பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அரோராவோட மூஞ்சி பாத்தீங்களா? ஷாக் ஆயிட்டு ஷி வில் ஸ்டாப் ஹிம். இவனை பேச விடாத மாதிரி பண்ணுவாங்க. இவனை கூப்பிட்டு அந்த பக்கம் போவாங்க, நீ பேசாத இது அதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க ஏதாவது எக்ஸாஜரேஷன் ஆனிச்சா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இவ சொல்லிட்டாளா அப்படின்னு அந்த மாட்டிக்க கூடாது, அந்த விஷயம் வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ஆதிரையை வந்து ஏமாத்துறது கடைசியில் அரோரா தான். ஏன்னா ஆதிரை வந்து நம்பிக்கையா தான் சொல்லுவாங்க. அரோரா கூட சொல்லுவா, நான் வந்து கமருதீன் சத்தியம் வாங்கினா இது வெளியே டிஸ்கஸ் பண்ணல சொல்லுவாங்க. எல்லாருமே பேக் ஸ்டெப் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இல்ல அரோரா வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணாங்க. எப்படின்னா அழுதுகிட்டு நீ உள்ள வராத கமருதன், நீயே கமருதன், நான் அழுகும்போது உங்க விஷயத்தை எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நைஸா டர்ன் பண்ணுவாங்க. அப்படியே தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட ட்ரை பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு அரோரா தான் வந்துட்டு. இல்ல விக்னேஸ்வரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரோரா சோஃபால அழுதுட்டு இருப்பாங்கல்ல, எதுக்கு அழுதாங்க? முதல்ல என்ன கேட்டாரு விஜய் சேதுபதி, எதுக்கு அழுதாங்க அவங்க? எனக்கு அதான் புரியல. அதான் எனக்கும் புரியல. ஐ திங்க் வியான் அவங்கள பத்தி சொன்னாங்கல்ல, அதாவது யாரும் வந்து
பின்னாடி அது கூட பெருசாலாம் சொல்லல. அது கூட ஒரு சிம்பிளா தான் இருந்துச்சு. இல்ல லாஸ்ட் வீக் எதுவும் சொல்லாம அதுக்கே தான் அழுதாங்க. லாஸ்ட் வீக் அழுதாங்க, இந்த வீக்கும் அழுதாங்க. அதுக்கு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வாரம் வியன்னா அவங்கள பத்தி சொன்ன பாயிண்ட்டுக்காக தான் அழுதுட்டு தான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் கரெக்ட். ஆமா ஆமா, அவ யாரோ என் மேல இன்னும் கிரட்ஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா இருந்தாரு. தான் யார சொன்னது தெரியல. வியன்னா தான். ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க. கரெக்ட். அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெரிய விஷயமே இல்லை, பட் அதுக்கு எழுதிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரோரா தான் வியானாவோட பேரை எடுத்தது. அதுக்கப்புறம் தான் வியானா வந்து அரோரா பேர் எடுத்தா. எனக்கு புரியலையே அப்ப ஏன் அழுகணும். இல்ல ஃபர்ஸ்ட் வியன்னா தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல வியன்னா இல்ல தான் எடுத்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வியானா தான் சொன்னான். வியானா தான் சொன்னாலா? ஓகே. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பண்ணதே வியானா வியன்னா தான் தான். அரோரா பேர சொன்னான். அந்த பேக் ஸ்டாப் இது வந்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பயே விஜய் சேதுபதி வந்து நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. நீங்க டீமா பேசுறீங்க, இண்டிவிஜுவலா சொல்லுங்கன்னு கரெக்ட். சொல்லும்போது கூட வியன்னாவை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அரோரா பேர சொல்லுவாங்க மறுபடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் அவங்க சொன்னாங்கன்னு திரும்ப சொன்னதே இவங்க தான். அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க பேரே சொன்னாங்க, இவங்க பேர் ஆனா சொன்னாங்க. இதுக்கெல்லாம் அழுதாங்கன்னா அப்ப எல்லா சீசன்ல எல்லாமே உட்காந்து அழுவணுமே. ஆமா, லாஸ்ட் வீக்கே அது சொல்லிட்டு என்னடா இருந்தாங்க. சைக்காலஜி டெஸ்ட் எடுத்தீங்க நீங்க? டேய் பிக் பாஸ் டீம், யாரா அந்த சைக்காலஜி டாக்டர்? ஐயோ சொல்லுங்க விவேக் அனலைஸ் பண்ணிருக்காரு ரொம்ப நேரம். சொல்லுங்க விவேக். இல்ல தேங்க்யூ சாமுவேல். ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த 2 நாள் நான் அதால்தான் கமுருதினோன்ட்ட பேசவே இல்லை அப்படின்னாங்க. துணி மட்டும் ஏன் துவைச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, அந்த துஷாரை வந்து வெறுப்பேற்றத்துக்காக கம்ருதி நீங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி துஷார் வந்து என்ன பண்ணுவான்னா வியானாவை கூப்பிடுவான். ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் துஷார் தான் வியானாவை கூப்பிடுவா. உடனே சொல்லு பேசுங்க. அதான் ஏதோ ஒண்ணு ஆக்சுவலா பேசல 2 நாளா பேசாதவங்க எப்படி கமருதீனை கூப்பிடுவாங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு யாரோ வேர்டு hand யூஸ் raise பண்ணாங்க, பண்ணிருக்காங்க, ப்ரொஃபானிட்டி தான் யூஸ் பேசிருக்காங்க. பண்ணாங்க. ஆக்சுவலா கமருதீன் திட்ட அது 24/7 இன்னைக்கு தான் ஐ திங்க் ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரொஃபானிட்டி வேர்டு வச்சு திட்டினாங்க. யாரு? அரோரா வந்து கமருதீனை திட்டினாங்க. ஓகே தெரியும், அது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பட் ஆனா 24/7 வந்து ஓகே ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அது எப்படி அந்த வேர்ட்லாம் ஒரு பீப் பண்ணாம போட்டாங்க. ட்வீட் ஒன்று போட்டோம்பா. இவன் வந்து திருந்த மாட்டான் மச்சான் அப்படின்னு துஷாருக்கு. அவனோட விருதுகளா எவன் தெரியல வந்து டிஎம்ல சாராளமா பேசிட்டு இருக்கான். ப்ரோ இமாத் நீ ப்ரோ பாட்டுக்கு பேசுற அப்படின்னு. இன்னைக்கு அரோராவே சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை என்னாலதான் நீ திட்டு வாங்குறியோ, கேப்டன் சரியா பண்ணல. அந்த பொண்ணே சொல்லுது உண்மை. ஆக்சுவலா அவன் அந்த பொண்ணு எங்க இருக்கோ அந்த டீம் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான் பயசா. அந்த பொண்ணே சொல்லுது ஒருவேளை அவன் என்னாலதான் அப்பயும் அப்போ அதெல்லாம் இல்ல அப்பயும் நம்ம இல்லைங்கிறான். அவன் அசர மாட்டான். இது பார்வதியோட சூழ்ச்சின்னு மணி அவன் சொன்னா ஆமான்னு உடனே. இல்ல இதுல என்னன்னா பிக் பாஸே சொல்லிட்டாரு, இதை விட வேற என்ன வேணும், சரியா பண்ணல அப்படின்ட்டு. அப்பவும் அவனுக்கு புரியல அப்படின்னா தெரியல. அது அன்புக்கு அவங்க கொஞ்சம் எடுத்து சொன்னாதான் கேட்பான். மத்த யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான். விவேக் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு பேசுறேன். சாமுவேல், எனக்கு வந்து 24/7 பார்க்கும்போது பார்வதி கேரக்டர் வந்து ஷீ இஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஆர் அ குரூப் இன் த ஹவுஸ்ன்னு தான் தோணுது. லைக் நீங்கள் 24/7 பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கிட்டேயும் இல்லை கலைக்கிட்டேயும் நம்ம குரூப்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போது இந்த டீலக்ஸ் ஹவுஸ்குள்ளே போனப்போவும் ஷீ தாட் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இவங்க கேங் அப் பண்ணி இப்போ கம்ருதின் கூட அவங்க உட்காந்து பேசுகிறதும் ஐ ஃபீல் டு புல் him into her group and form a opposite groupனா தோணுது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எபிசோடுக்கு அப்புறமும் ஷீ இஸ் ஃபீலிங் லைக் எனக்குன்னா யாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு. ஐ மைட் பி ராங், பட் ஷீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பில்ட் அ குரூப் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீ இஸ் கன்ஃபியூஸ்ட், சிங்கிளாக ப்ளே பண்ணுமா இல்லை குரூப்போட ப்ளே பண்ணணுமா. லைக் ஷீ இஸ் ட்ரைங் டு பில்ட் தட் மாயா ஸ்ட்ராட்டஜி வேர் எங்களுக்குன்னு ஒரு 8 பேரை வச்சுட்டு நாங்கள் நாமினேஷனில் ப்ளே பண்ணுவோம். பிக் பாஸ் ஸ்மால் ஹவுஸ்க்கு யார் போகிறது யார் வருதுன்னு எப்படி மாயா குரூப் டிசைட் பண்ணாங்களோ, பார்வதி வாண்ட்ஸ் டு பி தட் மாஸ்டர் மைண்ட் டு டிசைட் ஹூ கோஸ் இன், ஹூ கம்ஸ் அவுட், ஹூ கெட்ஸ் நாமினேட்டட். பட் ஷீ இஸ் நாட் கெட்டிங் தட் குரூப்னு தான் தோணுது. வாட்டர்மெலன் ட்ரை பண்ணாங்க, கலையை ட்ரை பண்ணாங்க, இப்போ கம்ருதிட்டா ட்ரை பண்ணுறாங்க. யாருமே ஐ ஃபீல் இஸ் நாட் கெட்டிங் க்ளோஸ் டு ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர் கேரக்டர்னு தான் தோணுது. ஐ மைட் பி ராங், பட் யா இல்ல 100% அதான் உண்மை. குரூப் அவங்க வந்து அகைன்ஸ்டா அந்த கனி கேங்குக்கு அகைன்ஸ்டா, அது எஸ்பெஷலி சபரிக்கு ஆப்போசிட்டா யார் யாரெல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. இப்போது இவரையும் உட்கார வச்சு லாஸ்ட் வீக் பிரவீனையும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்படி சடனாக மாறிட்டீங்க, நல்லவராக மாறிட்டீங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு
ஷீஸ் கிவன் அப் ஆன் எஃப்ஜே, ஷீஸ் கிவ் அப் ஆன் கனி, சபரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஷீஸ் ட்ரைங் ஃபார் அதர்ஸ். பட் யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு, அதான் பிரச்சனையே. என்ன யாருமே செட் ஆகலன்னா மற்ற விஷயத்துல ஒதுங்குறாங்க. ஆனா இந்த இந்த குரூப் கேமுக்கு வந்து ஒத்து வர மாதிரின்னு பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் வினோத் வராப்புல ஒரு என்ன மேபி பட் வினோத் ஆல்சோ லைக் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுறாரு. ஸோ பார்வதி கேங்கில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வழியில இருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹிட்டிங்கர்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடுக்கு அப்புறமா ஷீ க்ரைட் அண்ட் ஹேட் ஃபுட் இல்லையா, என்னை எப்படி விக்ரம் அப்படி நான் திவாகரை பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஷீ இன்ஷூர் தட் ஷீ டோல்ட் நோ ஐ டென்ட் டூ இட் ஃபார் தட் ரீசன். யாருமே அவங்க சப்போர்ட்டுக்கு வரல எக்ஸப்ட் ஃபார் வாட்டர்மெலன் வந்து எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு, யூ டோன்ட் வரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஷீ காம் டவுன். பட் ஈவன் தென் ஷீ ஹேஸ் தட் ஃபீல் தட் ஐ ஹவ் நோபடி இன் த ஹவுஸ். ஸோ ஊரெல்லாம் சண்டை வளர்த்தா யாரு ப்ரோ சப்போர்ட்டுக்கு வருவான்? ஒருத்தனையாவது விட்டு வைக்கணும். பட் ஷீஸ் ட்ரைங் டு பில்ட் ராப்போ. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வீக் ஷீஸ் காம் டவுன் எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த கிச்சன் எபிசோடுக்கு அப்புறமா ஷீஸ் டோன் டவுன் அ பிட். பட் எனக்கு தெரிஞ்சு ஷீஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் 100 daysன்னு நினைக்கிறேன். வெரி குட் பிளேயர் ப்ரோ அவங்க யாரு போய் பேச பண்ணாங்க. பார்வதி. பார்வதி கண்டிப்பா பார்வதி வந்து ஃபினாலேக்கு தான் பிளான் பண்றாங்க. ஆமா. அதனாலதான் ஷீ சோஸ் சபரி. ரைட். எப்பயுமே நீங்க யாரு வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லைங்க, ஆப்போனண்டா சபரி அவங்க சூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா டு பி இந்த ஃபினாலே ஸ்டேஜ். ஏன்னா இப்போ இங்க இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they clearly knows that சபரி வந்து சேனல் ப்ராடக்ட் அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் வித் த டீம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எப்படியாவது அவனை வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க மேல வரைக்கும். அப்போ அவனை நீங்க அகைன்ஸ்ட் பண்ணீங்கன்னா அவனுக்காக உங்களை வைப்பாங்க. ஏன்னா அவனை எதிர்க்கிறவனோட ஓட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் வரும். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ லைக் ஹர். அவனை யார் எதிர்க்கிறாங்களோ அதுல ஆப்போனன்ட்ல இங்க ஸ்ட்ராங்கா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஆப்போனன்ட் பார்வதிக்கு எல்லா ஓட்டு போகும். ஸோ ஷி கேன் பி இன் தி ஃபைனல் ஸ்டேஜ். உங்களுக்கு புரியுதா? இது ஷி இஸ் பிளேயிங் வெரி கிளவர் கேம். அதனாலதான் சபரிங்கிறாங்க. அண்ட் திவாகரோட சப்போர்ட்டர்ஸ் ஓட்ஸும் வரும் அவங்களுக்கு. ஸோ அதான் அவரை திவாகருக்கு சப்போர்ட்டர்ஸ்லாம் இல்லைங்க. நீங்க வேற அவருக்கு வந்து பட் அந்த ஆஃப்லைன் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா இல்ல அதான் சொல்றேன்ல, இது இந்த ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஃபேவரட்ங்கிறத வந்து அது செட் பண்ற வரைக்கும் தான். அதெல்லாம் அவங்க ஃபேவரட்னு ஒருத்தவங்களை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திவாகருக்கெல்லாம் வராது ஓட்டலாம். பட் எனக்கு என்னன்னா இதே ட்ரெண்ட் லாஸ்ட் டைம் முத்துக்கும் இருந்துச்சு. லைக் வந்த உடனே he used to be at like 25% 30%. So திவாகருக்கு அதே ட்ரெண்ட் இருக்கு. இல்ல திவாகர் அங்க முத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா முத்து வாஸ் பிளேயிங் ஓகேவா. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே மக்கள் மனசை அவர் வந்து மயக்கிட்டாரு. ஓகே, ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓகே இவர் தான் வி ஆர் கோயிங் டு ரூட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. பட் இங்க இன்னும் அந்த ஸ்ட்ராங் பிளேயரு யார் வின்னர் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா ஓகே இது வந்து ஃபன் கண்டென்ட்டா போகுது, ஓகே லெட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம இதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர ஒன்ஸ் இங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இவங்க தான் வரப்போறாங்க, இவங்க தான் மெயின் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது திவாகர் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துருவார். அண்ட் மோர் ஓவர் நல்லவனா காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க நல்லவன மாதிரி அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எடிட்டட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே தூக்கி வெளில போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா அவரோட ஓட்டு கம்மியாயிரும், அவர் தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஓகே. அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் வீக்ல அவருக்கு நிறைய வந்தது காரணமே கம்ருதீன் தான். ரொம்ப புட் டவுன் பண்ணா, மற்றவங்களும் நிறைய இதான் செகண்ட் போட்டு அடிச்சாங்க வெளியே இருக்க இமேஜ்னால. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அவர் நிறைய கை தட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யாரும் பெருசா அவர்கிட்ட வம்பு இழுக்கவே இல்லை. இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸே ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் த்ரூ அவுட் த வீக். பெருசா அவரை பத்தி பேசப்படல. ஃபர்ஸ்ட் வீக் நல்லா பேசினாங்க, அதுக்கு நல்லா சப்போர்ட் வந்தது. ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் புடிச்சிட்டு ஆஹா இவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கெயின் ஆகுது, இதுக்கப்புறமா நம்ம ஸ்கிரீன் பேசி இவருக்கு தேவையில்லாம சண்டை போட்டு கொடுக்க தேவையில்லாம், அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப பெருசா சண்டை போடுறது அந்த வினோத்தோட சேர்ந்த காம்போ மட்டும் நிறைய ரீச் ஆச்சு. சொல்லுங்க ப்ரோ. நான் ஒன்று நோட் பண்ணேன். இப்போ இந்த லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த பிளாட்ஃபார்ம் முன்னாடி இப்போ சொல்றப்போ நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லுவார் அவரை திவாகரை. ஸோ நல்லா சொல்லுவார், அது ஒரு செகண்ட் டைம் கொஞ்சம் நல்லா எனர்ஜியோட சொல்லுவார்.
நான் அன்னைக்கு வந்து லைவ் இது பார்த்தேன், எபிசோடு பார்த்தேன். அந்த எபிசோட்ல பார்த்தேன்னா அது வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க நடிப்பு அரக்கன். ஸோ அதுலேயும் நல்லா தெரியுது, என்ன தெரியுதுன்னா திவாகருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தராங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த மெயின் எபிசோட்ல வர்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மெயின் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு கொஞ்சம் அப்பப்போ டெய்லியுமே இப்போ ஒரு எபிசோட் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரோட மூஞ்ச காட்ட வச்சு அவருக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால கூட அவருக்கு ஓட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். திடீர்னு அது ஒரு வேளை மாத்திட்டாங்க, இல்லை இப்போ இவரை காட்டக்கூடாது, இவரை தான் இதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை காட்டினாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா திவாகரோட ஓட்ஸ்லாம் குறையும்னு தோணும். ஐயா லாஸ்ட் வீக் வந்து திவாகர் வைரல் ஆகுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா வினோத் மட்டும்தான். வினோத்னால தான் அவர் வந்தார் ஸ்க்ரீனில். வினோத் இல்லைன்னா அவர் கூட ஸ்க்ரீனில் வந்திருக்க மாட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மீம் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ஃபன் மெட்டீரியலாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் எதாக இருக்கட்டும், வினோத்னால மட்டும்தான் வாட்டர்மெலன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்தார். வாட்டர்மெலனோட ஓன் கண்டென்ட் எதுவுமே இல்லைங்க. ஸோ அங்கே எல்லாம் வினோத் வந்ததுனால தான் வந்தார் அவர். ஸோ வாட்டர்மெலன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவரது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் அவர். இதுக்கு மேலே வேறு எதுவும் நீங்கள் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எவ்ரி ஒன் நோஸ். யாராவது செத்துட்டாங்க அப்போ எப்படி அழுது காட்டு அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் அழுகுறாரு. அந்த படத்தில் இந்த சுச்சுவேஷன் அழுகுனாலும் அதே மாதிரி தான் அழுகுறாரு. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் அவர் கொடுத்துட்ருக்காரு தவிர வேற எதுவும் புதுசாலாம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வினோத்னால மட்டும்தான் அவர் வளர்ந்தார். இப்போ வினோத்தும் அவரை கண்டுக்காமல் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வினோத்தோட ஃபோக்கஸ் கேமில் இறங்கி வேற பக்கம் போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் இப்போ ஆகிறது இல்லை. எஃப்ஜே வெர்சஸ் வினோத்னு வந்துருச்சுன்னா வாட்டர்மெலன் காணாமல் போயிடுவார். வாட்டர்மெலன் ஸ்க்ரீன்லேயே வர மாட்டார். ஒருவேளை பாருவோட ஏதாச்சும் சண்டை போட்டா இன்னும் நிறைய பேசப்படலாம். பாருவுக்கு அவருக்கு மேனா 2 பேரும் வெரி க்ளோஸா இருந்தாங்க. அவங்களோடவே சண்டை போட்டானா நிறைய ஸ்கிரீன் பேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கே அப்போ பாரு எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணோம். அப்போ பாரு எப்படி பேசணும்னா இவரை வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கத்தாம, ரொம்ப பேசாம, ரொம்ப மைலேஜ் கொடுக்காம, சரி பேச மாட்டியா சரிப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்கன்னா அப்போ அவர் காலி தான். பேச விட்டு மைலேஜ் கொடுத்தா அவருக்கு கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு திவாகர் தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு தோணுது. என்ன ஏதாவது ஒன்று போய் எல்லார்கிட்டையுமே பேசுறது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாஸ்ட் வீக் கூட அந்த என்னதான் பாரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விட்டாலும் அந்த ரேம் பார்க்கல சபரியும் விக்கல்ஸும் சேர்ந்து இது பண்ணிடுவாங்க. பட் அது அந்த எபிசோட்ல வரல. பட் அந்த ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கல திவாகர். ஸோ அவர் இங்க இல்லையா, நான் அங்கே போறேன், விக்கல்ஸ் கிட்ட போறேன். விக்கல்ஸ் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இது தானா வினோத்தும் திவாகரும் ஒரு காம்போன்னு தெரியும். சேம் டைம் வந்து விக்கல்ஸும் திவாகரும் ஒரு நல்ல காம்போ இருக்கு. பட் இன்னும் அது வெளியே வரல. ஒருவேளை அது வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் திவாகருக்கு திரும்ப கொஞ்சம் அந்த பிஎம் இருக்கும் தான் தோணுது இந்த வீக். ஸ்பேஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. மக்களே ஹாப்பி தீபாவளி. ஆமா மக்களே ஹாப்பி தீபாவளி. நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க, ஜாக்கிரதையா பட்டாசு வெடிங்க. குழந்தைங்கலாம் பட்டாசு வெடிக்கும் போது கூட நில்லுங்க. ஆமா, டிராஃபிக் ரூல்ஸ் மதிங்க. வண்டி வந்துச்சுன்னா வழி விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளை சந்திப்போம். தேங்க்யூ. வேற யாராவது பேசணும்? மாஃபியா தானே. ஆமா மாஃபியா தான். அடிச்சாச்சு. ஆனா ஒண்ணு இப்போ ஆள் இல்லாத போது பேர் எடுக்க கூடாதுதான் ஆசன் ப்ரோ. நான் அமைதியா வந்து பேர் எடுக்காம நான் வந்து தப்பா எதுவும் சொல்லல. பேர் எடுக்க வேணாம்னு சொல்றேன். ஒருத்தவங்க இல்லாத போது அவங்க பேர் எடுக்க வேண்டாம் ஸ்பேஸ்ல. அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியே. அதான் பிரச்சனை. நம்ம எதுவும் பேசிருக்க மாட்டோம். ஆனா போறது நியூஸ் போறது வந்து ஒரே நிமிஷம் பூர்ணி ஒரே நிமிஷம். நேத்து அவங்க வந்து பேசிட்டு போனதே சர்காஸ்டிக்கா பேசிட்டு போனாங்க. ஐயோ நீங்க வேற அவங்கள வேற என்ன. ஓகே, நோ ப்ராப்ளம் மேம், சாரி.
ஓகேவா இதுல வேற பூர்ணி? இதுல வேற இவரு வேற அவங்க கேஸ். சர்க்காசமா தான் பேசுனாங்க, எனக்கும் தெரியும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்க சர்க்காசமா பேசுனாங்க. அது சும்மா தாத்தாக்கு நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சும்மா பேர் எடுப்போம். ஆனா சில பேர் வந்து அப்படியே மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே மேடம்? கேட்பாங்க அவங்க. அட போ தென்றல், இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இருந்தாலுமே மாத்தி மாத்தி போய் சண்டை போடுறாங்க. உனக்கு தெரியாததா தென்றல்? நான் வேற போட்டோ மாத்துறேன் இப்ப நான் உடனே. ப்ரோ கண்டிப்பா மாத்துங்க ப்ரோ. அப்படியே வாட்டர் மெலன் மாதிரியே இருக்கணும் நீங்க அந்த போட்டோல. ஆமா இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நல்லா இருக்கு, டிபி நல்லா இருக்கு, அழகா இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க. ஆமா, வாட்டர் மெலன் கப்பு ஜெயிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ. நம்ம வாட்டர் மெலனோட தலைவி, ஐயோ அந்த கேங்கோட லீடர் வந்துட்டாங்க. அபி வாங்க அபி. ஓ, நீங்க ஆர்மியா அவங்க கேங்கா? ஓ அப்படி, சரி. அவங்க ராஜன் கேங்கு, செந்தில் கேங் மாதிரி. அபி எங்க ஆளே காணோம்? பிஸியா? டிராவல்ல இருக்கீங்களா? தீபாவளி கொண்டாட்டம். டிராவலிங் தான். இல்ல 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 டிராவலிங் இப்பதான். யூகேல என்ன இருக்கு தீபாவளி கொண்டாட்டம்? அங்கேயும் பட்டாசுலாம் இருக்கீங்களா என்ன? என்னமோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பூர்ணி அவங்க தான் திவாகரோட ஆர்மி ஹெட்டான், அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு, இந்த சீசன் என்ன எந்த சம்பவமும் ஆவல போல இருக்கு பெருசா. இல்ல, சம்பவம் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? சம்பவம் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும்? நான் சொல்ற சம்பவம் வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியில. வீட்டுக்கு வெளியிலயா? ஓகே ஓகே. அது லைட்டா ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆச்சு. சம்பவம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரியுமா நீங்க அனலைஸ் பண்ணணும்? தாத்தாவோட பேரு பீல இருந்து கியூக்கு மாறும். இல்ல இந்த சீசன்ல ஆரம்பிக்கலன்றதுக்கு 100% வேலிட் ரீசன் இருக்குது. இமாது அது உங்களுக்கு நான் பாட்டம்ல சொல்றேன். இல்ல தாத்தா, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆச்சு, அத வந்து சிலர் கண்டுக்கல. ஏன்னா அது வந்து இக்னோர் பண்ணிட்டதுனால அது அப்படியே புஷ்பானம் வந்து புஷ்னு போயிடுச்சு. இல்லங்க உங்களுக்கு மெயின் விஷயம் எல்லாம் பப்ளிக் ஃபாரம்ல இருக்கிறது தான். ஆனா நீங்க 1 and 1 2 போட தெரியல. இமாது வாங்க நான் சொல்றேன். தோ வந்துட்டேன். ரெண்டு பேரும் இப்படி புதுரா பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் எப்படி வராங்க? இத நான் சாட் ஜிபியோட கேட்க முடியாது. வந்து அழகா ரெட் டி-ஷர்ட் போட்டு அவ்வளவு அழகா ஒரு டிபி வச்சிருந்தாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த டிபியே மாத்த வச்சுட்டீங்க நீங்களா. இப்போ ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு, இந்த மஞ்சள் சட்டை சபரி போட்டிருந்த மாதிரி இருக்குங்களா? இது நல்லா இருக்கு. ஆமா ஆமா, சபரி மாதிரியே தான் இருக்கு. இப்ப அவர் காது கேட்காது. தாத்தாவும் இம்மாதும் பேசி முடிச்சிட்டு வரதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, நாங்க ஹரி ப்ரோ சொன்னோம். இந்த போட்டோ எடுத்தது இமாது தாங்க. ஹரி ப்ரோ வந்து ஒரு பன்முக கலைஞர் மாதிரி, எந்த சட்டை யாரு போட்டாலும் பிக் பாஸ் 9ல வரக்கூடிய எல்லா ஃபேஸஸும் வருது. கலையரசன் காஸ்டியூம்ல எப்போ வருவீங்க? இது எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம் அது மாதிரி. அடுத்த வாரம் நாமினேஷன்ல வரும்போது வருவாரு, கவலையப்படாதீங்க. இல்ல போங்கடா, நான் ஒரு சட்டையா வச்சா ஒண்ணு சொல்றீங்கன்னு சட்டையை கட்டினாலும் திவாகர் தான் சொல்றேன். நானும் சட்டையை கழட்டிட்டா அது எஃப்ஜே. சட்டையை கழட்டிட்டு ஓரமா உட்காந்துருக்க அந்த ரெட்டை ஷர்ட் தூக்கி போட்ட அந்த மாதிரி நிலைமையும் எனக்கு தெரிஞ்ச ஹரி ப்ரோட நிலைமை. ஏன் உண்மையாலுமே இமாத் ப்ரோவும் தாத்தாவும் போயிட்டாங்கப்பா பேசுறதுக்கு. ஆமா, நடுவுல ஏதோ என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. பேசுங்க நானாசன். ஐயா எனக்கு இல்ல நாமினேஷன் லிஸ்ட் வாங்க விட மாட்டாரு. வெள்ள ஏற்கனவே வந்துருச்சு, போட்டுருக்காங்க பாத்தீங்களா கமெண்ட்ஸ்ல? நாமினேஷனே தேவையில்லை. அட பாவிகளோ, கொஞ்சம் ஓகே.
பெரிய ஆளியா இந்த வடிவேலு போன்ல காதுல வச்சுக்கிட்டு இல்லப்பா அப்படின்னு இடையில பேசிக்கிட்டே இருப்பானுங்களா, அது மாதிரி ஆயிடுச்சு இப்ப எனக்கு. ஓகே, இது என்னன்னா இவர் வந்து கமருதீனா ரோஸ் பண்றாரு ரைட்டு. அப்புறம் வந்துட்டு துஷார ரோஸ் பண்றாரு. எஃப்ஜி ஏன் விட்டு வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியல. ஏன் எஃப்ஜியை விட்டு வச்சிருக்காரு? எனக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு எஃப்ஜேவை. எஃப்ஜே வந்து நான் கேள்விப்பட்டேன். எஃப்ஜேயோட சாரி விஜய் சேதுபதியோட பையனும் எஃப்ஜேயும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது எனக்கு தெரியல. பட் செல்லப்பிள்ளை அதுக்காக தான் அவர் சப்போர்ட் பண்றாரா என்ன? சப்போர்ட் பண்றாரா ஃபர்ஸ்ட், இல்ல அவருக்கு எதுவுமே காண்பிக்கப்படவில்லையா? காண்பிக்கப்படாமல் எப்படி இருக்கும்? பேரம் கொண்டது எல்லாமே காட்டி இருப்பாங்க. பட் ஆனா இவர் எதை கொஸ்டின் ரைட் பண்றது இல்ல இல்ல ஆக்சுவலா இந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த 2-3 வாரம் கமருதீன், அதுக்கப்புறம் 1 வாரம் எஃப்ஜே, அந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஹரி ஏன் இந்த கலர் சட்டையில நீ போட்டோ போட்டிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த போட்டோ எடுத்து நீ தான் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசு. இல்ல நான் எடுத்தது நான் தான். பட் இந்த போட்டோ அந்த சட்டைக்கு ஒரு மேட்டர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ. கமருதீன் ஆர்மியாவா இன்னைக்கு கமருதீன் அந்த கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஆமா இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த கலர் தான். ஓகே, நான் கூட சபரின்னு நினைச்சிட்டேன். சரி மாத்தி சொல்லிட்டேன். புரியுதா? ஐயா, நீங்க ஒவ்வொரு சட்டை போடும் போதும் ஒவ்வொருடைய கண்டஸ்டன்ட் பிரதிபலிக்கிறீங்களே, எப்படி டிசைன் எப்படி? நீ சட்டையை கழட்டிட்டு போட்டோ ஹரி, நீ சட்டையை கழட்டி பாட போங்கடா அப்படின்னு நீ சட்டையை கழட்டிட்டு போட்டோ போட்ட கூட நீ வந்து அகோரியோட ஃபேன்ன்றோம் நாங்க. இல்ல அகோரி ஃபேன் கூட ஓகே தான். வாட்டர் மெலன் படுத்துட்டு பாலியா அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி இன்னைக்கு நான் தானா? சரி கிளம்புறேன். ஹரியன் ப்ரோ எல்லாமே வந்து காமெடிக்கே, சீரியஸா எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஹரி ப்ரோ அவங்க அப்படிதான் அடிப்பாங்க, நீங்க இருங்க ப்ரோ. இன்னைக்கு கண்டென்ட் இல்லன்றதுனால பாவம் அவர் அரிய கண்டென்ட். கடைசி வரை நீங்க இமாதிரி கேட்க மறந்துடுறீங்க. போங்க சுரேஷ் சார் பாருங்க, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிட்டாரு. என்னது நாமினேஷன் லிஸ்ட் தானே? நாமினேஷன் லிஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. இமாத் ப்ரோ கீழே யாரோ போட்டிருக்காங்க, அது சரி எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க போதும். எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. இமாத் ஆல்ரெடி போட்டாங்க, போட வேணாம். பெரிய ஆளுங்க யாருமே இல்லை இந்த லிஸ்ட்ல. எனக்கு வேற கிளிச்சா வருது. ஓ ஆனா எனக்கு ஓட்டு இருந்துச்சுன்னு வைங்க. நான் இந்த வாரம் வினோத்துக்கு போடுவேன். இல்ல மச்சான், வாட்ஸ்அப்லாம் அப்ப கன்ஃபார்ம் அந்த லிஸ்ட் தான் கன்ஃபார்ம். ரசிகன் கீழ ஒருத்தர் போட்டிருந்தாருல அந்த லிஸ்ட், அதான் கன்ஃபார்ம் லிஸ்ட். ஆமா, ஏன் திவாகர் வரல, பாரு வரல. ஆனா இமாத் ப்ரோ இன்னைக்கு இவ்வளவு ஸ்கூப் தென்றல் சாம் ப்ரோ எனக்கு பாதி கமெண்ட்ஸ் காட்டவே மாட்டேங்குது சாம் ப்ரோ. அது அவங்க ஐடி இல்ல ஸ்பாம்ல இருக்கு, அதனால காமிக்காது. நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, அதான் காமிக்க மாட்டேங்குது. இல்ல சீரியஸா சொல்றேன் மக்களே இப்போதைக்கு எல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். நாளைக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா. இப்பதான் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு பிரச்சனை தலைவன் திவாகர் இல்ல அப்படின்னாலே போதும், நமக்கு ஜாலியா இருக்கலாம். ப்ரோ நாமினேஷன் போட்டு வாங்கிருப்பான் ப்ரோ தலைவன்லாம். அதான் தலைவன் பாரு 2 பேருமே வாங்கியிருப்பாங்க அடிச்சு புடிச்சு. நேத்து போன வாரமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களே, இந்த வாட்டி நம்ம தான் வாங்குறோம், வேற யாருக்குமே தரக்கூடாதுன்னு சொல்லி என்னடா சொல்லுங்க. சொல்லுங்க சார். எப்படி குவைட்டா இருக்கீங்க? குளிக்கணும் மாட்டறாங்க. முடியல சார். ப்ரோ ஓபன் அப்பா இருங்க ப்ரோ. இமாத் ப்ரோ நீ கண்டிப்பா நீங்க நைட் ஸ்பேஸ்ல ஓபன் அப்பா இருக்கலாம். பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. என்னது யாரு பயத்தை பத்தி என்கிட்ட? யோ நான்லாம் மத்தவங்க மாதிரி பேரை மாத்தி போட்டோம், போட்டோவை மாத்தி போட்டோம், ராக் ஸ்டாரு இந்த ஸ்டார் அப்படிலாம் வரல. நானு என் பேரை போட்டு என் போட்டோ போட்டு தான் ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். இப்ப இல்ல, நான் ட்விட்டர்ல இருக்கிறது வந்து இதேதான். ஃபிஃப்த் ப்ரோமோவா? இல்ல வரலன்னு சொல்ல வந்தேன். அதானே.
இன்னும் 20 நிமிஷத்துல ஷோவே வரப்போகுது. ம் அஷ்ரப் பாய் புதுசா ஒரு பேர் வச்சிட்டாரு போல இருக்குது கமருதீனுக்கு. ஆமா அது அது இவன் வினோத் வச்ச பேரு மக்ருதீன். அப்படியா? ஆமா நல்ல ஷோல மக்ருதீன். எங்க போன இதுல வாரமே நம்ம கமெண்ட்ஸ்ல இன்னைக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க துப்ருதீன். இது நல்லா இருக்கு. லூசியஸ் கை இன்னைக்கு இப்பதான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். லூசியஸ் கைன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஸ்டாப் டாக்கிங் அபவுட் கமருதீன் இன் ஸ்பேசஸ். யூ ஆர் கிவிங் ஹிம் unnecessary attention. கரெக்ட். ஓகே அப்புறம் இந்த ஆக்சுவலா ஹோஸ்டையும் கோ நான் ஹோஸ்டையும் அததான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் வி ஷுட் இக்னோர். அவர் யார் போட்டிருக்காரோ சரியான மேட்டர். ஆமா பேசப்படாது கூடாது. ரோலக்ஸ் மணிங்கிறவர் ஹோஸ்டையும் கோ ஹோஸ்டையும் போட்டு குத்திருக்காரு. நீங்களே பேச எதுக்கு ஸ்பேஸ், சும்மா ஸ்பேஸ் போட்டு பேசாதீங்க, நாங்களும் பேசுறதுக்கு கேட்கணும்ல அப்படின்னு போட்டிருக்காரு. என்னப்பா ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட், வை யுவர் பீப்புள் ஆர் லைக் திஸ்? அந்த ரோலக்ஸ் மட்டும் தவிர்க்கிறோம். நான் ஒரு ஷோ பார்க்கல, பார்க்காம வந்து டைரக்ட் சப்போர்ட்டா இருக்கிறார். அப்புறம் அந்த அன்பு கேங்க கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அந்த கனி கேங்க அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. இதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கனி கேங்க பத்தி பேசுறதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? இந்த வாரம் அராஜகமா இருக்குமே ப்ரோ. கேப்டன் கனி, அப்புறம் கனி கேங்கு எல்லாருமே அவங்களோட கீழே தான் இருப்பாங்க. என்னெல்லாம் ஃபுல்லா ரூல்ஸ் பண்ணலாம். ஐயா கொஞ்சம் அந்த கமருதீன் ஃபேனை கொஞ்சம் பேச விடுங்கயா. யாரு? ஹரி ஒன்னதான் சொல்றாரு. கமருதீன் ஃபேன் அவர் தான் இப்ப கேட்டாரு அன்பு கேங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க. நான் பாட்டுக்கு 7 தோசை ஊத்திட்டு இருக்கேன். என்ன போயிட்டு நீ எதுக்கு பேச சொல்ற? நீ தோசையா? அப்ப நீங்க வந்து எஃப்ஜே ஃபேனா? ஓகே ஆமா தெரிஞ்சு எஃப்ஜே ஆர்மி. எனக்கு தோசை உடம்பு போட்டு டிஸ்டர்ப் பண்ணா எஃப்ஜேக்கு தான் கோவம் வரும். இப்போ உங்களுக்கும் கோவம் வருது. அப்ப நீங்க கண்டிப்பா எஃப்ஜே ஆர்மி தான். ஆமா நான் சொன்னேன் இமாதிட்ட எஃப்ஜே தானே நல்லா விளையாடுவான்னு சொன்னேன். லான்ச் பார்த்து சொன்னேன் இல்லையா? இமாத் ப்ரோக்கு தகவல் நினைக்கிறேன். இல்ல இப்போ எஃப்ஜே நல்லா விளையாண்டாருன்னு யார் சொன்னது? ரெட் டிஷர்ட் சொன்னாரு. ரெட் டிஷர்ட்டா? அவர்தான் எல்லாம் மாத்திட்டாரு. மாத்த வச்சீங்க இப்ப ஆரஞ்சு டிஷர்ட்டா? அவர்தான் சொன்னாரு. இல்லங்க நான் வந்து லான்ச் எபிசோட் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னேன் இவன் விளையாடுனா நல்லா விளையாடுவான் போல இருக்குன்னு சொன்னேன். ஆனா தப்புன்னு ஃபீல் பண்றேன். லான்ச் எபிசோட் பார்த்து நான் கூட கம்ப்ளீட் நல்லா ஆடுவான்னு சொன்னேன். அதுக்கு நான் அதை சப்போர்ட் பண்ண முடியுமா? நானும் தான் சபரி நல்லா விளையாடுவாருன்னு சொன்னேன். இப்ப அணைக்கல. நானும் தான் அரோராலாம் நல்லா விளையாடுவாங்க, அவங்க பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறாங்க சில இடங்கள்ல அப்படின்னு தைரியமா சொன்னேன். நான் கூட தான் சொன்னேன் கனி வந்து CWCல வின் பண்ணாங்க சீசன் 2, இங்கேயும் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நான் கூட தான் சொன்னேன் விஜய் சேதுபதி. நல்லா விளையாடுறாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. பாதியை தவிர்த்து நான் கூட தான் சொன்னேன் விஜய் சேதுபதி பாருங்க வேற லெவல்ல ஹோஸ்ட் பண்ணுவாரு, பண்ணிட்டு இருக்காருல்ல. நான் இல்ல இவன் தான், நானும் இல்ல இவன் தான். அவங்களெல்லாம் போலீஸ்ல சொல்றேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளா என்ன பிக் பாஸே சொன்னாரு இந்த சீசன் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும், டாஸ்க்ல ரொம்ப டஃப்பா இருக்கும்னாரு. நம்ம நம்பினோம்ல. அந்த மாதிரி தான் ஐக்யூ லெவல் ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களாமே, நம்மள நம்பணும்ல. அந்த ஐக்யூ உண்டான மரியாதையே போயிடுச்சுல எனக்கு. சரி ஆனா எனக்குதான் அது குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, வசீகரா படத்துல வடிவேல் வந்து வாசல்ல நின்னுட்டு எல்லாத்தையுமே போ 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 உள்ள போ உள்ள போ உள்ள போ அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாருல. அப்படி ஒவ்வொருத்தரா வரும்போது போ போ நீ செலக்டர் போ உள்ள போ பிக் பாஸே நின்று உள்ள எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. இதுல வேற இன்ட்ரோடக்ஷன்ல வந்து திவாகருக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இவருக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்லயும் இவர் வந்து 100 out of 100 வேற சொல்லி அனுப்பிச்சு. அதெல்லாம் இல்ல ஹசன், இவங்கெல்லாம் வந்து அதாவது நீங்க சொல்றது உள்ள போன்னு அனுப்புறது அந்த வாசல்ல போய் நிக்கிறவங்கள கரெக்டா.
இவங்க வாசல்ல ஆமா நிக்கிறவங்கள யாருமே கூப்பிடல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போன மாசம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுருந்துச்சு, ஏரியாவுக்குள்ள சும்மா சுத்துற நாய்ங்களை எல்லாம் தூக்கிடுவாங்கடா அப்படின்னு. அப்ப இவங்க மைண்ட்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா, இவங்க ஒரு வண்டியை விட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்க கூட்டு வந்துட்டாங்க. என்னோட ரிவ்யூ நீங்க பார்க்கலன்றது எனக்கு தெரியும். ஆனா ஒரே மாதிரி பேசுறோம் அப்படின்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். வாவ், அப்படியா சார்? நேற்று நைட்டு பாருங்க, நேற்று வாவ், நைட்டும் நேற்று மதியானம். அதாவது கார்பரேஷன் நாரி வந்தா எப்படி எல்லாம் போய் ஒழிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் வைல்ட் கார்டுக்கு கூப்பிட்டா பயந்தமா போய் ஒழிஞ்சுக்கிறாங்களாம். கார்பரேஷன் லாரி வந்து எல்லா நாயும் ஓடி போய் ஒளிஞ்சிடும். அந்த கரெக்ட் மாதிரி கரெக்ட். பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்ட்டு. என்ன இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு 20. ஆமா ஆமா தாத்தா. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உள்ள போயிட்டு எல்லாருமே இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இம்மாதும் சொல்றாரு. நமக்கு அதை நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் செலிபிரிட்டிஸ் பற்றின மட்டும் டிமாண்டே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இவங்க வந்து இந்த ஷோவை நடத்துவாங்க? ஹலோ, எல்லாம் கலை சொன்னது உங்களுக்கு மறந்துருச்சா? எனக்கு இது மேல ஒரு அபிப்பிராயம் கூட இல்லை. என்ன ரொம்ப கேட்டாங்க, அதான் வந்தேன். இப்போ ஃபேட்மேன் இதுல கூல் சுரேஷ் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு அதெல்லாம் போனோன்னே இல்லைன்னு. அப்படி ஏன் வாரானுங்க? கூல் சுரேஷ்னா லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிட்டுருக்காங்க. அவரு சட்டை பேண்ட் எல்லாம் ட்ரெஸ் கூட எடுக்காம உள்ள போனதா சொன்னார்ல. கடைசி நேரத்துல வரீங்களான்னு கேட்டது. அது ஏதோ ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சில வந்து இருக்கிறவங்கள தான் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி. மானசன் மைக் கேட்கல. ஐயோ, நான் இன்னும் பேசவே இல்லையா? ஏதோ சவுண்ட் வருது, நீங்க பேசுறவங்க மியூட் பண்ணுங்க. இல்ல நான் ஷாப்ல கடையில இருக்கேன். பசங்க ஃபுல்லா ஓகே தீபாவளியில கொஞ்சம் சவுண்டா இருக்கு, கொஞ்சம் கூட்டம் இருக்கு. ஓ சரி சரி. ஏய் ஆமா, நாளைக்கு தீபாவளியில. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மக்களே. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் லீவா? 4 நாள் லீவு, அடிஷனலா ஒரு நாள் லீவு. உங்களுக்கு ஆபீஸ் இருக்கே? இல்ல ஆபீஸ் எல்லாம் இருக்கும், பிரைவேட் ஆபீஸ். கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா அடிஷனலா ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. சென்னை ரோடு இப்போ டிராபிக் ஃப்ரீயா இருக்கு. ஆனா அவுட்டர் சென்னை பாருங்க. கார்ல எல்லாம் போனீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு டீசல் போடணும், அந்த அளவுக்கு டிராபிக். பெருங்குளத்தூர்ல பாய விரிச்சு படுத்துடலாம், காரை ஓரம் கட்டி. ஆமா, அதுக்கப்புறம் போலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி மக்களே. ஜஸ்ட் வைல்ட் கார்டு உள்ள போயிட்டாங்களா? உள்ள போயிட்டாங்களா? தெரியல ப்ரோ. நோ 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 நோ. இல்ல, உள்ள போனவங்கள தான் வைல்ட் கார்டா கூப்பிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, உள்ள போனவங்கலாம் வைல்ட் லைஃபுக்கு என்ன வைல்ட்ல எடுத்துட்டு போய் விடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகன் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். யாரு எடிட் போட்டீங்களா? அது பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, ஆக்சுவலி ஒரு ஹாப்பி நியூஸ் எனக்கு. அதை ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் வித் யூ கைஸ். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு வந்து சைன் ஆயிருக்கு. தூத்துக்குடியிலையும் அண்ட் காரைக்குடியிலையும். ஸோ தேங்க்யூ. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர். நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு கங்க்ராட்ஸ் தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ தாத்தா. பிரான்ச்சைஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா தாத்தா. தேங்க்யூ. இட்ஸ் அ சலூன் ஃப்ரான்ச்சைஸ் ஆக்சுவலி. நான் இப்போ ஓன ஆரம்பிச்சு இப்போ 2 ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து எனக்கு சைன் ஆனதில் ஐ எம் வெரி ஹாப்பி. தட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சடனாக அது சைன் ஆயிருக்கு. அண்ட்
ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் ஷேர் பண்றோம். ட்ரீட் பிரியாணி பிரியாணி தானே, போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே போட்டுறதுங்க, பார்சல் அனுப்பி விடுங்க, இல்லை நீங்க ஜிபே கூட பண்ணுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். நான் ஆர்டர் பண்ணி உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு இல்ல விட்டுறேன், வேண்டாம், ஒன்றும் அது பிரச்சனை இல்லை, கொரியர் வேண்டாம் பண்றேன். வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். வத்த குழம்பு அனுப்பவா கொரியர்ல? இல்ல நானே வாங்கிக்கிறேன், நீங்க ஜிபே மட்டும் பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன். வத்த குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டு அனுப்புங்க. அவர் உப்பு மட்டும் தான் அனுப்புவார். கண்டிப்பா பூர்ணி. சரி மக்களே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கும் பேசுற டாபிக் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிடிபட மாட்டேங்குது. வேற ஏதாவது பேச நம்ம ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. ஷோ முடிச்ச கையோட திரும்பி வந்து அப்படி என்னதான் செய்வோம். பேசலாம். ஆமா, ஓகே, பை. பாய் பாய் After the எல்லாருக்கும். ஷோ முடிச்சு Bye guys, bye bye.